நாம் 4 வாரமாக சில ஆவிகளை ஜெயிக்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். 3 வாரம். இந்த ஆவிகள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படி சொன்னாக்கா, இந்த முறை நம்மை தேவன் எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், நாம் எப்படி தேவன் சமூகத்தில் ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தப்படுத்தினா நாம் கேட்டதான இந்த காரியத்துக்கெல்லாம் அந்த வருஷத்தின் கடைசியில் நமக்கு ஜெயம் கிடச்சிடும். எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் ஜெயம் கிடச்சிடும். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் அல்லது ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, எப்பொழுது குதிரை ஆயத்தமாகுதோ, எதற்காக அது ஆயத்தமாகுது?